ஹலோ கைஸ், வெல்கம் டு Crackz Tech யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் மட்டும்தான் மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோ 5 ஃபோட்டோ 6 ஃபோட்டோ 7 ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணாலுமே அதுக்குமே பார்த்தீங்கன்னா மியூசிக் ஆட் பண்ணுற மாதிரி புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது, அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி எப்படி மல்டிபிள் ஃபோட்டோஸ்க்கு மியூசிக் ஆட் பண்ணுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வீடியோன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஃபஸ்ட்டு மறக்காமல் அப்டேட்டுன்னு வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் அந்த ப்ளஸ்ன்ற சிம்பிள் இருக்குமா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணுமோ ஸோ அத்தனை ஃபோட்டோஸுமே செலக்ட் பண்ணிங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்காண்டி சும்மாக்காண்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உதாரணத்துக்காண்டி நான் ஒரு 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் மட்டும்தான் மியூசிக் ஆட் பண்ண முடியும். இடையில வீடியோஸ் ஆட் பண்ணி அப்படின்னா மியூசிக் ஆட் பண்ண முடியாது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், அந்த ஆடு ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா, கீழே ஆடு மியூசிக்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா கிளிக் பண்ணுங்கள். அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் மியூசிக்ஸ் நிறையா மியூசிக் காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மியூசிக் பிடிச்சிருக்கோ ஸோ அந்த மியூசிக் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ உதாரணத்துக்காண்டி நான் ஏதாவது ஒரு மியூசிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் இந்த மியூசிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரிம் பண்ணணும் அப்படின்னா ட்ரிம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் மேலே டிக்கை கொடுத்து விட்ருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஷேர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி விட்ருங்க. ஸோ அப்லோட் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் அப்லோட் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் இப்போ நான் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மைக் சிம்பிள் இருக்கும். ஸோ மல்டிபிள் ஃபோட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ஃபோட்டோவுமே நோட்டி பார்த்தாலுமே அந்த மியூசிக் ஆட் ஆகி ப்ளே ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே மல்டிபிள் ஃபோட்டோஸ்க்கு மியூசிக் ஆட் பண்ண நினச்சி அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். பழைய இதெல்லாம் இப்போ அப்டேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கும். இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்காது. எல்லாருமே அப்டேட் பண்ணி இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை கமெண்டாக போட்டுவிடுங்க. நன்றி மக்களே. மீண்டும் உங்களை அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, பாய்.